அதுக்கு என்ன செஞ்சுட்டா போச்சு. ஹலோ வீவர்ஸ், ஊருக்கே இது நாத்தமாக இருந்தாலும் எனக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதமான பொருளுங்க. என்ன மாரி யார் கருவாடு ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஹாய். ஒரு பேனில் கடுகு கருவேப்பிலெலாம் போட்டு கொஞ்சம் நேரம் அது கொஞ்சம் பொரிச்சோடனே நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் செம்ம அல்டிமேட்டாக கொடுக்குங்க. அந்த புளிக்குழம்பு, கருவாட்டு குழம்பு, வத்த குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் தான் செம நல்லா அப்படி இருக்கும். கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அது கூட நம்ம டொமேட்டோ இன்னைக்கு கொஞ்சம் சின்ன சின்ன கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸ்ட்ரா எந்த மிளகாத்தூளும் போடாமல் வீட்டில் இருக்க நார்மலாக குழம்பு மிளகாத்தூளே நல்லா காரத்துக்கு ஏற்ப நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணோம், பச்சை வாசனை பண்ணி பாருங்கள் என்ன கலரில் எப்படி வந்திருக்கு பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்குது, நல்லா வாசனையோட. இதுமாரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த புளி கரைசலை கொஞ்சமாக நல்லா புளிப்பாக இருந்தாலும் எனக்கு பிடிக்கும், நல்லா கொஞ்சம் புளிப்பாக நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 5 நிமிஷம் கொதி வர வரையும் மூடி வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து நெத்திலி கருவாடு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கருவாடு பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடைசியாக தான் சேர்க்கணும், இல்லைனா அது வந்து குழஞ்சிரும். கடைசியாக சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வரையும் நல்லா வேகிற வரையும் மூடி வச்சுருக்கோம். வாசனை அப்படி தூக்குதுங்க, கம கம கமன்னு. அப்புறம் என்ன, நம்ம சுவையான சூடான அருமையான கருவாட்டு குழம்பு ரெடி. பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள். டாட்டா.